தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த கன்றாவி பிடிச்ச வீடியோவை பாருங்க. 10 நாட்களுக்கு முன்னர் தான் வேறு ஒரு வீடியோ இதே மாதிரி பார்த்தோம். அப்பன் எப்படி ரோட்டில் நின்று பெண்களை எல்லாம் ஆட விட்டு ரசித்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதை பார்க்குறோம். சரியா? இதற்கு முன்னால் அதாவது கருணாநிதி வீட்டில் அமர்ந்து கொண்டு மானாட மாறுபாட கண்டுகளிப்பார். மகனும் பேரனும் ரோட்டிலே மானாட மாறுபாட கண்டுகளிப்பார்கள் அப்படின்றதற்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் மன்னர் பரம்பரைகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2006 2011 எப்படிலாம் நடக்கும்னு? வாரம் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் டெய்லி மாநாடா மாறுபாடுன்னு கலைஞர் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் எவ்வளோ மார்க், ரம்பா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், கலா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், நடுவில் பிரசாந்த் மேம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மார்க், எல்லாம் வந்துன்னு மார்க் போடுறது. இந்தான்னு ஆடுறது, இந்த ஆட்டத்துக்கு இவங்க எல்லாம் மார்க் போடுறது. இதற்கு தலைப்பு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கருணாநிதி முடிவு பண்ணுவார். முதலமைச்சருக்கு முக்கியமான வேலை இல்லையா? மாநாட மாறுபாடை இன்றைக்கு சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இதில் என்னென்ன இந்த கான்செப்டில் இதில் இன்றைக்கி குத்தாட்டம் போடலாம், அடுத்த கான்செப்டில் அடுத்த வாரம் குத்தாட்டம் போடலாம். இப்படி இதில் ஏதாவது தப்பு வந்ததுன்னா கூட்டம் அமைச்சிருவாங்களாம். யாரை? கலாம் மாஸ்டர் கூட்டம் அமைச்சிருவாங்களாம். எதுக்குன்னா என்ன தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், தலைப்பில் ஒரு தமிழ் எழுத்து இக்கு விட்டு போயிருக்கு. ரொம்ப முக்கியம். இதுதான் கருணாநிதி செய்து கொண்டிருந்த வேலை. இப்போ ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கின்ற வேலையும் இதுதான். அதை தொடர்ந்து உதவாநிதி செய்கின்ற வேலையும் இதுதான். மக்கள் நியாயமாக இவர்களை சட்டையை பிடித்து என்னத்தரமாக கேட்டிருக்கணும். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. போகிறதுக்கே இவனுக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. மானிய கோரிக்கையை இவன் அப்பன் படிக்கிறார், முதலமைச்சர் படிக்கிறார், வாசிக்கிறார். இதுவே வேறு ஒரு அமைச்சராக இருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா? அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா? இவன் கருணாநிதியோட வாரிசு என்பதனால் இவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு உட்கார்ந்துருக்காப்புல பேரவைத் தலைவராக. அதனால் இதெல்லாமே செல்லுபடியாகும். இப்படியான ஒரு தகுதி பெற்ற ஒரு நபரை நீ அமைச்சராக வச்சுக்கிட்டு இவன் நகர்வலம் வரானான், காரை விட்டு இறங்க மாட்டானான், காரில் இருந்தே பார்ப்பானான். அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடி இவரை அப்படியே பூமாரி பொழுது வரவேற்பார்களாம். ஏன்னா அப்படியே சாதிச்சு கிழிச்சுட்டாங்க பாருங்க. எழுந்துக்கிறது 2 மணி, அது பெரிய சாதனை அப்படின்னு இவனுக்கு புகழாரம். எவ்வளவு கேவலம் இது! இதற்கு முன்னும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் திமுகவிலே இருந்திருக்காங்க. இப்படியா பண்ணீங்க? இந்த குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய வியாதி மக்களை ஆட விட்டு ரசிப்பது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கான்னு தெரியல, 2006 2011 பட்டுச்சோக்காயை அணிந்து கொண்டார் கருணாநிதி. பட்டுச்சோக்காயை அணிந்து கொண்டு அந்த சுவரை இடித்து, இது தஞ்சை பெரிய கோவிலுடைய சுவரை இடித்து குறுக்கு வழியில், கருணாநிதியுடைய வாழ்க்கையே குறுக்கு வழியில் ஆரம்பித்து குறுக்கு வழியில் முடிந்த கதை தானே. திருட்டுறையில் ஆரம்பித்து மரீனா கடற்கரையில் என்னை புதைக்கவில்லை, என்னை கூவக்கரையில் தான் புதைத்தார்கள் அப்படின்னு புழுகி செத்த வரலாறு தானே கருணாநிதி வரலாறு. குறுக்கு வழியில் ஆரம்பித்து குறுக்கு வழியில் முடிந்த வரலாறு இல்லையா? இடைப்பட்ட ஒரு குறுக்கு வழியும் நடந்தது. அது என்ன அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோவில் யாரோ கட்டியது. மன்னன் ராஜராஜன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில், அதுவும் என்ன ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டடு, அந்த தொல்லியல் துறை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த கோவில் வளாகத்திற்குள் நேரடியாக சென்றால் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு ராசி பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால அப்படி நேரடியாக சென்ற இந்திரா காந்தி, நேரடியாக சென்ற புரட்சியாளர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் பதவி இழந்தார்கள் அப்படின்றதுனால இவர் குறுக்கு வழியில் போகிறாராம். அந்த குறுக்கு வழியில் பட்டுச்சொக்காயை அணிந்து கொண்டு
அங்கே போய் உட்காந்துட்டு 1000 அழகிகளின் பரதநாட்டியம் அதை ரசித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஸ்பெக்ட்ரம் ராஜா இருக்கான் பாருங்க, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த கேடுகட்ட கருணாநிதி, இந்த திருட்டுறையில் கருணாநிதி மன்னன் ராஜராஜனும் அவரது உதவாக்கரை மகன் ஸ்டாலின் ராஜேந்திர சோழனும். யார்? இந்த கருணாநிதி ராஜராஜ சோழன், இவன் ராஜேந்திரனும். இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இந்த கேவலம் இல்லாமல் அரங்கேறியது. இப்படித்தான் இவர்கள் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறது. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமே, வாரம் பாராட்டு விழா நடக்குமே, கருணாநிதிக்கு பாராட்டு விழான்ற பேரில் இந்த குட்டப்பாவாடை ஸ்ரேயா, அப்புறம் நமிதா, இவங்களையெல்லாம் கலை நிகழ்ச்சிங்கிற பேரில் இவங்களெல்லாம் மேடையில் ஆட விட்டு கருணாநிதி மணிக்கணக்காக அமர்ந்து ரசிப்பார். இதில் வேறு குடும்பத்துக்குள்ளே சண்டை. இந்த பாராட்டு விழாவுக்கு மனைவியை அழைத்து சென்று விட்டால் அடுத்த பாராட்டு விழாவுக்கு துணைவியை அழைத்து செல்ல வேண்டும். மனைவியை அழைத்து சென்று துணைவியை அழைத்து செல்லவில்லை என்ற உடனேயே, ஏன்னா காலையில் ஒரு வீடு மதியம் ஒரு வீட்டுக்கு போவார்ல, மதியம் வீட்டுக்கு போது கொமட்டில் குத்தும்ல அந்தம்மா, ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் கூட்டு போவே, என்ன கூட்டு போக மாட்டியா அப்படின்னு. அதனால் துணைவிக்காக ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மற்றவங்களாம் இவர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காரு, மற்றவங்களும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கணும். அதனால் ரஜினிகாந்த், கமலஹாசன் கூப்பிட்டு இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் உலகநாயகன், இங்கே உட்காந்துட்டு இந்தான்னு பாட்டு ரசிக்கிறது. இதுதான் தமிழக அரசாங்கத்துடைய நிர்வாகம். இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது 2006 2011. இத்தனைக்கும் இந்த கெடுகட்ட மைனாரிட்டி ஆட்சி வேறு. இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கல்ல, ஒரு விழா ஒன்று எடுத்தாங்களே, கருணாநிதி 100ஆண்டு விழான்னு ஒன்று எடுத்தாங்க, இங்கே கிண்டியில் எங்கே எடுத்தாங்க நீங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இந்த விஜய், இந்த நடிகர் விஜய் இல்லை, இன்னொரு விஜய், அவரை வச்சுக்கிட்டு கருணாநிதி மாதிரி அவரை இடம் போட்டுக்கிட்டு அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள், எப்பா ஸ்டாலின் எப்பா ஸ்டாலின் 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 இங்கே தாங்க பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல் என்ன பார்த்து தாடி. இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு கும்பலை, ஒரு குடும்பத்தை சத்தியமாக யாரும் பார்த்துருக்க முடியாது. தங்களுடைய புகழை தாங்களே வலுக்கட்டாயமாக மக்களை வரவழைத்து அவர்களை பேச வைத்து அவர்களை இவர்கள் புகழாரங்களை சொல்ல வைத்து ரசிப்பது. அதை அப்படியே அந்த குடும்பம் மட்டுமே உட்காந்து பார்க்கும், வேற எவனும் வரமாட்டான், எவனும் வரல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழான்னா மக்கள் திரண்டு வருவார்களே, ஏன்னா அவர் மக்களுக்காக வாழ்ந்தவர். அதனால தான் அவருக்கு மக்கள் திலகம் என்றே பெயர் இருந்தது. நீ அப்படியா? நீ உன் மக்களுக்காக வாழ்ந்தவன். அப்போ நீ உன் மக்களுக்காக வாழும்பொழுது உன்னுடைய குடும்ப புத்திக்கு இவ்வளவு தான் அளவு. என்னதான் உயரமாக பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நீ ஊர்க்குருவி கிடையாது, நீ திருட்டுக்குருவி. நீ எங்கேருந்து பருந்தாக முடியும்? ஆக முடியாது. ஆனாலும் இந்த குடும்பத்திற்கு இந்த மோகம், இந்த 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 புகழ் மோகம் இருக்குது பாருங்கள். அதாவது இவர்களை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்த்த வேண்டும்னா நீ மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னா உன்னை மக்கள் வாழ்த்த போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் நாங்கள் மன்னர் பரம்பரை, நாங்கள் காரில் வரும்பொழுது எங்களை வாழ்த்தணும், எல்லோரும் நின்றுக்கிட்டு இப்படி வாழ்த்தணும். ஆஹா ஓஹோன்னு கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க அப்படின்னு. அதை தவிர்த்து நாங்கள் மக்களை ஆட விட்டு ரசிப்போம், இப்படி தெருவில் ஆட விட்டு ரசிப்போம். நான் கேட்குறேன், இந்த மாதிரியான தலைவர்களை பார்த்து நான் கேட்குறேன், ஏன்டா உங்கள் வீட்டு பொம்பளைங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட விட்டு ரசிக்க மாட்டேங்கிறீங்க ரோட்டில்? ஏன் மற்ற ஊரா விட்டு பொம்பளைங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட விட்டு ரசிக்க வைக்கிறீங்க? ஊரா விட்டு குழந்தைங்கள்லாம் ஆட விட்டு ரசிக்க வைக்கிறீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், இன்பநிதியை ஆட விட்டு ரசிக்க வைங்க, ரசியேன், ரோட்டில் ஆட விடு இன்பநிதியை. அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவையெல்லாம் நார்வே, சுவிட்சர்லாண்டு அப்படின்னு போய் அவன் உல்லாசமாக இருக்கான். யார் வீட்டு பணத்தில்? நம்ம வீட்டு பணத்தில், என் வீட்டு பணத்துலையும் ஓம் வீட்டு பணத்துலையும். ஆனால் இவன் காரில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு இவன் வெளியில் ரசிப்பானான். அந்த குழந்தைங்க பாவம், இவங்க எல்லாம் இந்த வேகாத வெயில் நின்றுக்கிட்டு இந்த உதவாநிதியை வரவேற்பதற்கு ஆடணுமா, இவன் வருவதற்கு நேரமாகும் என்றால் தாமதமாகாலும் அந்த வேகாத வெயிலில் காத்திருக்கணுமா. என்ன அயோக்கியத்தனம்! இந்த அயோக்கியத்தனம் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி, ஸ்டாலின், உதவாநிதி என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் மக்கள் வாக்களித்தார்களா? இதற்குத்தான் இவனை எல்லாம் கொண்டு வந்து ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தினோமா? இதை மக்களின் பார்வைக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.